நட்சத்திர கதாநாயகியாகவும், அரசியலில் மக்களின் தலைவியாகவும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கே தாயாகவும், அரசியலில் ஆகப்பெரும் பெண் தலைவராக விளங்கிய செல்வி ஜெயலலிதா அவர்களின் நினைவு நாளை ஒட்டி சிறப்பு காணொலியாகத்தான் இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியானது இருக்க போகிறது. தொகுப்பாளராக நான் உங்கள் ரன்யா, தொகுப்பாளராக நான் உங்கள் நவ்யா. ஒரு தாய்க்கு தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது தெரியும். பொதுவாகவே மக்கள் கிட்ட போய் ஈஸியா சேரணும் அப்படின்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய இரண்டு தளங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று அரசியலா இருக்கு, இன்னொன்று சினிமாவா இருக்கு. இந்த இரண்டு துறைகள்லையுமே சரி ஜாம்பவானாக விளங்கிய ஜெயலலிதா அவர்கள் அவங்க பார்க்கும்போது சினிமாவில் செல்வி ஜெயலலிதாவாகவும் அரசியல்ல ஜெயலலிதா அம்மையாராகவும் விளங்கினார்கள். அப்படி அவர்களுடைய சினிமா பயணத்தை பத்தி தான் முதல்ல நம்ம பார்க்க போறோம். ஜெயலலிதா அவர்கள் சரியாக 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மைசூரில் ஜெயராம் மற்றும் வேதவழி தம்பதியர்களுக்கு மகளாக பிறந்தவர். இவருடைய தாத்தா பார்த்தீர்கள் என்றால் அதே ஊரில் கோவில் அர்ச்சகராக இருந்தவர். இருப்பினும் ஜெயலலிதாவினுடைய பூர்வீகமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் என்றுதான் சொல்லப்படுகிறது. தன்னுடைய 1.5 வயதில் தன்னுடைய தந்தையை இழந்த ஜெயலலிதா அவர்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய தாயின் அரவணைப்பில் தான் வளர்ந்து வந்தார். ஜெயலலிதாவினுடைய தாயார் வேதவழி அவர்கள் தன்னுடைய கணவனை இழந்த பிறகு திரைத்துறையில் காலடி எடுத்து வைத்தார். அப்போது தன்னுடைய இயற்பெயரான வேதவள்ளி என்பதை சந்தியா என்று மாற்றிக்கொண்டார். மைசூரில் இருந்தவரை ஜெயலலிதா அவர்கள் பிஷப் கார்டன் என்ற ஒரு பள்ளியில் பயின்று வந்தார். இதன் பிறகு 1958 இருந்து 1964 வரை சென்னையில் இருக்கக்கூடிய சர்ச் பார்க் பள்ளியில் படித்தார். ஜெயலலிதாவினுடைய இயற்பெயர், அதாவது அவர்களுடைய பெற்றோர்கள் வைத்த பெயர் கோமலவள்ளி என்றாலும் தன்னை சுற்றி இருப்ப நபர்களால் அம்மு என்றே செல்லமாக அழைக்கப்பட்டு வந்தார். இசையிலும் நாட்டியத்திலும் ஆர்வம் கொண்டவராக விளங்கிய ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் தனது மேல் படிப்பான கல்லூரி படிப்பை மேற்கொள்வதற்காக தயாரானார். இது போன்ற ஒரு சூழல்ல தான் ஜெயலலிதா அவர்களுக்கு திரையுலகில் காலடி எடுத்து வைப்பதற்கான ஒரு வாய்ப்பானது கிடைக்கிறது. இதனால் தன்னுடைய படிப்பை கைவிட்ட ஜெயலலிதா அவர்கள் முழு நேர சினிமா நடிகையாக களமிறங்கினார். இருப்பினும் திரைத்துறையை பொறுத்தவரை ஜெயலலிதா அவர்களுடைய அறிமுகமானது 1961 நிகழ்ந்திருக்கிறது. அதாவது 1961 கன்னட திரைப்படமான ஸ்ரீ சைல மகாத்வே என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக ஜெயலலிதா அவர்கள் அறிமுகமானார். இதன் பின் இயக்குனர் ஸ்ரீதரின் வெண்ணிற ஆடை என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார். இதே ஆண்டில் எம்ஜிஆருடன் இணைந்து 1000ல் ஒருவன் என்ற படத்தில் ஜெயலலிதா அவர்கள் நடித்திருந்தார். இந்த இரண்டு படங்களுமே ஜெயலலிதா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படங்களாகத்தான் இருந்திருக்கிறது. இந்த இரண்டு படங்களுமே மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை எடுத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அடிமை பெண், காவல்காரன், ரகசிய போலீஸ், நம் நாடு போன்ற பல திரைப்படங்கள்ல எம்ஜிஆருடன் ஜெயலலிதா அவர்கள் இணைந்து நடித்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்களுடைய ஜோடியானது மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை ஈர்த்தது என்றே சொல்லலாம். ஜெயலலிதா அவர்கள் கிட்டத்தட்ட 127 திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. அந்த 127 திரைப்படங்கள்ல 28 படங்கள் எம்ஜிஆருடன் நடித்திருக்கிறார்கள். மேலும் சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர் போன்ற பல தமிழ் முன்னணி நடிகர்களுடன் ஜெயலலிதா அவர்கள் நடித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் தெலுங்கு திரைத்துறையிலும் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய காலடியை பதித்து ஏஎன்ஆர், என்டிஆர் போன்ற பல்வேறு முன்னணி நடிகர்களுடன் இணைந்து அங்கும் தன்னுடைய வெற்றியை பதித்துள்ளார். ஜெயலலிதாவினுடைய நடிப்பானது மக்களிடத்துல மிகப்பெரிய வரவேற்பை ஈர்த்தது. அவருக்கென்று தனி ரசிகர்கள் கூட்டமே இருந்தது என்று சொல்லலாம். குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய முன்னணி நடிகையாக வலம் வர தொடங்கினார். கிட்டத்தட்ட சொல்ல வேண்டும் என்றால் ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராகத்தான் அவர் திரைத்துறையில் இருந்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவருடைய நடிப்பை பாராட்டி மக்கள் அவருக்கு கலை செல்வி என்ற பட்டத்தையும் வழங்கியுள்ளனர். இது போன்ற சூழல்ல தான் ஜெயலலிதா அவர்களுடைய தாயார் சந்தியா அவர்கள் உடல்நலக்குறைவால் காலமானார். ஜெயலலிதா அவர்களுக்கு ஜெயக்குமார் என்ற ஒரு அண்ணனும் இருந்தார். அவருக்கு தீபக் என்ற மகனும் தீபா என்ற மகளும் இருக்கிறார்கள். தாயார் சந்தியா உயிருடன் இருந்தவரை ஜெயக்குமார் அவர்கள் தன்னுடைய குடும்பத்துடன் ஜெயலலிதா, தாயார் என போயஸ் கார்டனில் ஒன்றாகத்தான் இருந்தார்கள். தன் தாய் இறந்த பிறகு ஜெயக்குமார் அவர்கள் தன்னுடைய குடும்பத்துடன்
பெங்களூருவுக்கு சென்றடைந்தார். இதன் பின் ஜெயக்குமார் அவர்களும் அவருடைய மனைவியும் இறந்த பிறகு ஜெயலலிதாவிற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் போய்விட்டது. ஜெயலலிதா அவர்களுடைய கலை படைப்புகளுக்காகவும் சமூக பணிகளுக்காகவும் பல விருதுகள் பெற்றிருக்கிறார். அந்த வகையில தமிழ்நாடு அரசு 1972ஆம் ஆண்டு கலைமாமணி விருதை வழங்கியுள்ளது. 1991ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி சென்னை பல்கலைக்கழகம் சிறப்பு முனைவர் பட்டத்தை வழங்கியுள்ளது. உக்ரைனில் இருக்கக்கூடிய பன்னாட்டு மனித உரிமைகளுக்கான குழு தங்க மங்கை விருதையும் வழங்கியுள்ளது. இவ்வாறாக தன்னுடைய உறவினர்கள், அதாவது தன்னுடைய தந்தை, தாயார், தன்னுடைய அண்ணன், அண்ணி என அனைவரையும் இழந்த ஜெயலலிதா அவர்கள், அது மட்டுமல்லாமல் தன்னுடைய அண்ணன் குடும்பத்துடன் தொடர்பில் இல்லாத ஜெயலலிதா அவர்கள் சென்னையில் தனிமரமாக வாழ்வை நடத்தி கொண்டிருந்த போது எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு நம்பிக்கை அளித்தார். இவ்வாறாக ஒரு நபர் சினிமாவிலும் அரசியல் ஆகிய இரண்டு துறைகளிலும் சாதிக்க முடியுமா என்ற கேள்விக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களுடைய சினிமா வரலாறை இதுவரை பார்த்தோம். தற்போது ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் ஆளுமை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆகப்பெரும் முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தாங்க அப்படின்றதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படி முதலமைச்சராக ஜெயலலிதா இருக்கும்போது பல நல்ல விஷயங்களை செஞ்சாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா 69% இடஒதுக்கீட்டை பாதுகாத்து நாட்டுக்கே ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்க முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பெண்கள், குழந்தைகள்னு அவங்களுக்கான பல நல்ல திட்டங்களை கொடுத்தாங்க. அதே மாதிரி அதிமுகவுடைய ஆரம்ப புள்ளியாக இருந்த எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் வாரிசாகவும் அரசியல்ல அவங்களுக்கு நம்பகத்தன்மையான தலைவராகவும் திகழ்ந்தாங்க ஜெயலலிதா அவர்கள். அதே மாதிரி அதிமுக கட்சியில எம்ஜிஆர் அவர்களாலே நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை ஜெயலலிதா அவர்கள் பண்ணாங்க. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேசிய அளவுல கட்சியை நகர்த்திட்டு போனது ஜெயலலிதா அவர்கள் தான். இப்படி அவங்க செய்யறது மூலமா அரசியல் ஆளுமைகளுக்கே வகுப்படுத்தவங்க ஜெயலலிதா. அதே மாதிரி ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு அரசியல் சூழல் இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணாக தனியா நின்று அரசியல்ல, தமிழக அரசியல்ல ஒரு பெரும் ஆளுமையா திகழ்ந்திருக்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள். அதே மாதிரி அவங்களுடைய அரசியல் பயணம் எங்க இருந்து தொடங்குச்சு அப்படின்னு பார்க்கும்போது சினிமாவில் ஒரு நாயகியாக இருந்துட்டு இருந்த ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் கூட சேர்ந்து அரசியல் பயணத்தை தொடங்கினாங்க. ₹1 கொடுத்து அதிமுக கட்சியுடைய உறுப்பினர் ஆனாங்க ஜெயலலிதா அவர்கள். அதற்கு பின்னாடி ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய சத்துணவு திட்டத்துக்கு ஒரு பெரிய உதவியா இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த திட்டம் அறிமுகப்படுத்தின அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு வசீகரமான முகம் தேவைப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு வசீகரமான முகமாக சூட்டபிளா இருந்தவங்க தான் ஜெயலலிதா அவர்கள். ஸோ அந்த திட்டத்தை மக்கள் கிட்ட போய் சேர்க்கறதுக்கு ஜெயலலிதா அவர்கள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அதனால எம்ஜிஆர் அவர்கள் அவங்களுக்கு சத்துணவு உயர்மட்ட குழு தலைவர் பொறுப்பையும் கொடுத்தாங்க. அந்த ஒரு பொறுப்பு கொடுத்ததுக்கு பின்னாடி ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர் அப்படின்னு சொல்லி பல பதவிகள் அவங்கள சேர்ந்துச்சு, பல பொறுப்புகள் சேர்ந்துச்சு. இதற்கு பின்னாடி தான் ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கையில அரசியல் காற்றானது வீச ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பின்னாடி சட்டமன்றத்தில் அவங்களுக்கு இருந்த அந்த ஆங்கில புலமை காரணமாக பல தலைவர்களை ஜெயலலிதா அவர்கள் ஈர்த்தாங்க. அந்த டைம்ல இந்திரா காந்தி அவர்கள் தான் பிரதமரா இருந்தாங்க. பிரதமரா இருந்த இந்திரா காந்தி அவர்களுமே அவங்களுடைய ஆளுமை தன்மையினால அவங்க ஈர்த்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதற்கு பின்னாடி அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி அண்ணா அவர்கள் எந்த இருக்கையில உட்கார்ந்து அரசியல் உரை ஆற்றுவாரோ அதே இருக்கையில உட்கார்ந்து ஜெயலலிதா அவர்களுமே அரசியல் உரையெல்லாம் ஆற்றியிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி 1984 கிராமமாக சென்று அதிமுகவுக்காக பல பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டாங்க. அந்த பிரச்சாரங்கள் எல்லாமே அதிமுகவிற்கு ஒரு பெரிய வெற்றி பிரச்சாரமாக தான் இருந்தது. அவங்களுடைய பிரச்சாரம் ஒரு வெற்றிகரமான பிரச்சாரமாக முடிந்ததுக்கு பின்னாடி எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாம அனுமதிக்கப்பட்டாரு. அந்த சமயத்துல அதிமுகவுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. அதற்கு பின்னாடி தான் ஜெயலலிதா அவர்களுக்கு சசிகலா அம்மையார் நம்பிக்கை தரக்கூடிய தோழியாக சசிகலா அவர்கள் மாறினாங்க. எம்ஜிஆர் அவர்கள் சிக்கா இருந்த அந்த சமயத்துல கட்சியுடைய மூத்த தலைவர்களுக்கு மத்தியில இருந்து ஜெயலலிதா அவர்களுக்கு பலவிதமான எதிர்ப்புகள் வந்தது. ஜெயலலிதா அவர்களுடைய முடிவுகள் கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கு பிடிக்காத காரணத்தினால கட்சிக்குள்ளேயே பலவிதமான எதிர்ப்புகள் ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தது. அந்த சமயத்துல தான் எம்ஜிஆர் அவர்கள் காலமானாங்க. அந்த டைம்ல எம்ஜிஆர் அவர்கள் இருந்த செய்தி கூட ஜெயலலிதா அவர்களுக்கு தெரியாம பார்த்துக்கிட்டாங்க. ஜெயலலிதா அவர்களுடைய நம்பகத்தன்மையான தோழியாக இருக்கக்கூடிய சசிகலா அவர்களுடைய கணவர் நாகராஜன் அவர்கள் தான் இந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தியை
ஜெயலலிதா அவர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. பின்பு ஜெயலலிதா அவர்கள் ராமபுர தோட்டத்துக்கு வரும்போது அவங்களால எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட நெருங்க கூட முடியல. இருந்தாலும் பல தடைகளை உடைத்து எம்ஜிஆர் அவர்களுடைய உடல் கிட்ட ஜெயலலிதா அவர்கள் வந்து அன்னைக்கு ஃபுல்லா நின்றுட்டு இருந்தாங்க. இறுதியாக எம்ஜிஆர் அவர்களுடைய உடல் வந்து ராணுவ வண்டியில ஏற்றப்பட்டு அந்த ஒரு ஊர்வலத்துக்காக அந்த வண்டியில ஏறும்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜானகி அம்மாள் எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவியின் உறவினர்கள் தீபன் மற்றும் KP ராமலிங்கம் அவர்களால் வந்து அடித்து கீழே இறக்கப்பட்டாங்க அப்படின்றத ஜெயலலிதா அவர்கள் பின்பு ஒரு பேட்டியில வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு பின்னாடி கட்சி அதிமுக கட்சி எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி வந்து உண்டாகுச்சு. அந்த ஒரு கேள்விக்கு பதிலாக ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பின்னாடி கட்சியிலே வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு பயங்கரமான எதிர்ப்பு இருந்தது. ஆனாலும் மக்கள் கிட்ட அவங்க வந்து அவங்க வீடியோஸ் மூலமா இன்டராக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வாக்களிக்க சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி வீடியோக்கள் மூலமாக மக்களை போய் சேர்ந்துகிட்டே தான் இருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள். எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி எதிர்கட்சிகள் எல்லாம் நினைக்காத அளவுக்கு கட்சி வந்து பயங்கரமா உடைஞ்சிச்சு அப்படினே சொல்லலாம். ஜானகி அம்மாள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கமும் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பக்கமும் அப்படின்னு சொல்லி அதிமுக கட்சி இரண்டு விதமாக பிரிஞ்சது. இரட்டை இலை சின்னமானது முடக்கப்பட்டுச்சு. அதற்கு பின்னாடி வந்த தேர்தலில் சுயேட்சை சின்னமாக சேவல் சின்னத்தை வைத்து ஜெயலலிதா அவர்கள் வந்து போட்டியிட்டாங்க. அந்த தேர்தலில் சுயாட்சி சின்னமாக சேவல் சின்னத்தில் ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்டு 27 இடங்கள்ல வெற்றியை கைப்பற்றினார்கள். ஜானகி அம்மாள் அவர்கள் ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து வெற்றியை கைப்பற்றினாங்க. ஸோ ஜானகி அம்மாள் அவர்கள் இந்த ஒரு தேர்தலில் இருந்து தோல்வி அடைந்த காரணத்தினால அதிமுக கட்சியை முழுமையாக ஜெயலலிதா அவர்கள் கிட்ட கொடுத்துட்டு அரசியல்ல இருந்து விலகிக்கிட்டாங்க. ஜானகி அம்மாள் அரசியல்ல இருந்து விலகிறதுக்கு பின்னாடி ஜெயலலிதா அவர்கள் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவராக தமிழகத்துல உருவானாங்க. இதற்கு பின்னாடி தான் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்துல மிகப்பெரிய ஆளுமை கூடிய எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்தார். இப்படி ஒரு பெண் எதிர்க்கட்சி தலைவராக அவங்களுடைய பயணத்தை தொடங்க அந்த டைம்ல தான் நிதிநிலை அறிக்கை தாக்கலின் போது சட்டமன்றத்துல திமுக எம்எல்ஏக்கள்னால ஜெயலலிதா அவர்கள் தாக்கப்பட்டதாக ஜெயலலிதா அவர்கள் ஒரு பரபரப்பான பேட்டியை வந்து கொடுத்தாங்க. இந்த ஒரு பேட்டியானது தமிழகத்துல திமுக மேல ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழல்ல தான் 1991 காங்கிரஸ் கட்சி கூட அதிமுக கட்சி கூட்டணி வச்சாங்க. அந்த டைம்ல தான் ராஜீவ்காந்தி அவர்கள் பிரச்சாரத்தின் போது படுகொலை செய்யப்பட்டார். இந்த ஒரு அந்த கொலை சம்பவத்திற்கு பிறகு ஒரு அனுதாப அலை வந்து அதிமுக கட்சியின் மீது வீசி அதிமுக கட்சி அந்த ஒரு தேர்தலில் பயங்கரமான ஒரு வெற்றியை பெற்று ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார். அதிமுக பின்பு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக ஆன பிறகுல இருந்து அதிமுகவுடைய ஒரே எதிரியாக திமுக அப்படின்றதுல திட்டவட்டமா இருந்து எம்ஜிஆர் அவர்களுடைய வழியிலே ஜெயலலிதா அவர்கள் பயணிச்சு திமுகவை எந்த வகையிலெல்லாம் விமர்சிக்கணுமோ எல்லா வகையிலுமே திமுகவை வந்து விமர்சனம் செஞ்சு அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. கட்சி வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி கட்சி ஒண்ணுமில்லாம ஆயிரும் அப்படின்னு சொல்லப்பட்டவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குற வகையில ஜெயலலிதா அவர்கள் கட்சியை வந்து கையாண்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பின்பு அவங்க முதலமைச்சர் ஆன பின்னாடி பல திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க. குறிப்பாக மலிய விலையில வந்து மதுக்கு வந்து தடை விதிச்சாங்க. 69% இடஒதுக்கீட்டை வந்து பாதுகாத்தாங்க. மகளிருக்குன்னு காவல் நிலையங்கள் கொண்டு வந்தாங்க. தொட்டில் குழந்தை திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. வெறும் ₹1 மட்டுமே சம்பளம் போதும், முதலமைச்சருக்கான சம்பளம் போதும் அப்படின்னு சொல்லி அந்த சம்பளத்தில் பணியாற்றினாங்க. காவிரி பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் இருந்தாங்க. இந்த மாதிரியான பல செயல்களை செஞ்சு மக்கள் மனதில் இடம் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். பின்பு 1996 வந்து அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு அறிவிச்சாங்க. இந்த ஒரு கூட்டணி வந்து பிடிக்காத காரணத்தினால கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய மூப்பனார் அவர்கள் கட்சியிலிருந்து விளங்கி திமுக கூட வந்து கூட்டணி வச்சாங்க. இந்த ஒரு திமுகவுடைய கூட்டணியானது அதிமுகவுக்கு ஒரு பெரிய லாஸா இருந்தது. அதே மாதிரி அந்த டைம்ல ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லா இருந்த ரஜினிகாந்த் அவர்களுமே அவருடைய ஆதரவை வந்து திமுகவுக்கு தெரிவிச்சாங்க. இந்த ஒரு ஆதரவானது அதிமுகவுடைய சரிவுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்தது. 1996 தேர்தலில் அதிமுக ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது அப்படின்னே சொல்லலாம். வெறும் 4 இடங்கள்ல மட்டுமே வந்து அதிமுக அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜெயலலிதா அவர்கள் வந்து அதிகாரத்துல இருக்கணும் அப்படின்றது கட்சிக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத உணர்ந்து 1998 வந்து அவங்க பாஜக மற்றும் பாமக கட்சியோட கூட்டணி வச்சாங்க. கிட்டத்தட்ட 30 இடங்கள்ல அதிமுக கட்சி வெற்றி பெற்றது. பாஜகவுடைய தலைவராக வாஜ்பாய் அவர்கள் தான் இருந்தாங்க. பின்பு பாஜக கூட சில கருத்து மாற்றங்கள் காரணமாக அவங்களுடைய கூட்டணியிலிருந்து அதிமுக கட்சியானது விலகிருச்சு. ஜெயலலிதா அவர்கள் பாஜக கூட இருந்து கூட்டணியிலிருந்து விலகினது தேசிய கட்சிகளிடையே ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணி வாஜ்பாய் அவர்களுடைய அரசே வந்து கவிழ்க்கப்பட்டுச்சு. இது தேசிய கட்சிகளிடையே வந்து தேசிய அளவில் அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பின்பு 1999 காங்கிரஸ் மற்றும் அதிமுக கூட்டணி அமைச்சாங்க. இந்த கூட்டணியானது படும் தோல்வியில தான் முடிவடைஞ்சது. 1999 அதிமுகவுடைய தோல்விக்கு
பிறகு ஜெயலலிதா அவர்கள் மூப்பனார் அவர்களை நேர்ல சந்திச்சு அதிமுகவோட கூட்டணி கலைச்சாங்க. அதற்கு பின்னாடி பாமக மற்றும் இடதுசாரிகள் கட்சிகளுடைய துணையோடு ஜெயலலிதா அவர்கள் வந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் ஆனாங்க. அவங்களுடைய முதலமைச்சரா பயணிச்சிட்டு இருந்த அந்த சமயத்திலே வந்து அவங்களுக்கு எதிரான வழக்குகள் அவங்க மீது போடப்பட்டு அவங்க சிறைக்கு செல்ல வேண்டிய சூழலானது உருவானுச்சு. அந்த ஒரு காலத்துல தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தற்காலிக முதலமைச்சராக பணி நியமனம் செய்யப்பட்டாரு. அதற்கு பின்னாடி ஜெயலலிதா அவர்கள் சிறையிலிருந்து வந்ததுக்கு அப்புறமாக அவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு வசதியாக ஆண்டிப்பட்டி எம்எல்ஏவாக இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து பதவியில இருந்து விலகி ஜெயலலிதா அவர்கள் வந்து எம்எல்ஏவாக இருந்தாங்க. பின்பு வந்த தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்று பல திட்டங்களை வந்து அவங்க வந்து நிறைவேற்றினாங்க. எந்த மாதிரியான திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆலயங்களில் அன்னதானம், பொடா சட்டம், சங்கராச்சாரியார் அவர்களுடைய கைது, வீரப்பன் அவர்களுடைய என்கவுண்டர், அரசு ஊழியர்களுடைய கைது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ஜெயலலிதா அவர்களுடைய அரசுக்கு ஒரு பெரிய வலுவை சேர்த்தது அப்படின்னே சொல்லலாம். இதனைத் தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக, மதிமுக, விசிக போன்ற கட்சிகளிடையே கூட்டணி வைத்து தேர்தல் களத்தில் இறங்கி போட்டியிட்டது. இந்த தேர்தலை பொறுத்த மட்டில் அதிமுக படுதோல்வியை சந்தித்திருந்தாலும் அதிமுகவுக்கும் ஜெயலலிதாவிற்கும் மிகப்பெரிய அங்கீகாரமானது கிடைத்தது. அதாவது அதிமுக ஒரு பிரம்மாண்ட எதிர்கட்சியாக உருமாறியது. அதே போல் ஜெயலலிதா அவர்களும் ஒரு எதிர்கட்சி தலைவி என்ற அங்கீகாரத்தை பெற்றார். இதன் தொடர்ச்சியாக திமுக ஒரு மைனாரிட்டி கட்சி என்ற விமர்சனமானது திமுகவை சுற்றி எழத் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் மிகப்பெரிய ஒரு முக்கிய குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்காலிக முதலமைச்சராக பணி நியமனம் செய்யப்பட்டார். தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் 2 பிரச்சனைகளானது மிக முக்கிய பிரச்சனைகளாக அந்த சமயம் இருந்தது. அதாவது ஒன்று காவேரி பிரச்சனை, இன்னொன்று முல்லை பெரியார் பிரச்சனை. முல்லை பெரியார் விவகாரத்தில் ஜெயலலிதா அவர்கள் வழக்கு போட்டு 132 அடியாக இருந்த அந்த அணை மட்டத்தின் அளவை 142ஆக உயர்த்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் தீர்வு கண்டதில் ஜெயலலிதா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கானது இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து அம்மா குடிநீர், அம்மா உணவகம், சிற்றுந்து போன்ற பல திட்டங்களை ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தார். 50களில் காமராஜர், 70களில் கருணாநிதி, 80களில் எம்ஜிஆர் என இதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய ஆளுமையாக இன்றளவும் மக்கள் மனதில் ஜெயலலிதா அவர்கள் இருந்து வருகிறார். 2016 செப்டம்பர் 22ஆம் தேதி ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. அவங்க உடல்நிலை சரியில்லாம அனுமதிக்கப்பட்டதுல இருந்தே தொடர்ந்து நிறைய ரூமர்ஸ் வந்து வெளியாகிட்டே இருந்தது. அவங்களுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, இறந்துட்டாங்க அப்படின்லாம் கூட பயங்கரமான ரூமர்ஸ் வந்துச்சு. ஆனா ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தி வந்து அபிஷியலா எப்போ வெளியே வந்தது அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் 5ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு ஜெயலலிதா அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தியானது வெளியானது. ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி வெளியானதுக்கு அப்புறமா மக்களும் சரி தொடர்களும் சரி அவங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வெள்ளத்துல அப்பளோ மருத்துவமனைகளை வந்து ஒரு பெரிய கூட்டமா சூழ்ந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு பின்னாடி மெரினா கடற்கரையில அவங்களுடைய உடலானது அடக்கம் செய்யப்பட்டது. அதற்கு பின்னாடி அதிமுகவை வந்து ஆட்சி செய்ய போறது சசிகலா அவர்கள் தான் அப்படின்னு பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா சசிகலா அவர்கள் வந்து சொத்து குவிப்பு வழக்குல வந்து கைது செய்யப்பட்டாங்க. அதற்கு பின்னாடி தான் இபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியை வந்து முழுமையாக கைப்பற்றி அவர்கள் தான் முழுமையாக ஆட்சி பொறுப்புல வந்து அமர்ந்தாரு. இந்த சூழல்ல தான் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்புல வந்து மர்மம் இருக்கு, அவங்கள வந்து யாரும் கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான பல தகவல்கள் வந்து வெளியாகுச்சு. இந்த ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் பரவின காரணத்தினால வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டு இந்த வழக்கானது கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் வந்து விசாரணை செய்யப்பட்டு ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய ஆறுமுகசாமி அவர்களுடைய முன்னிலையில ஒரு ரிப்போர்ட் ஆனது தயார் செய்யப்பட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கிட்ட வந்து தரப்பட்டுச்சு. 8 ஆண்டுகள் ஆன பின்பும் இன்னும் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்புல வந்து மர்மம் அப்படின்றது வந்து இருந்து கொண்டேதான் இருக்கு. அதுக்கு எந்த ஒரு முடிவுமே இல்லாம இன்றும் அந்த வழக்குக்கான தீர்ப்புகள் வந்து இன்னும் சொல்லப்படவில்லை. 8 ஆண்டுகள் வந்து ஜெயலலிதா அவர்கள் இறந்து ஆகிவிட்டது. இன்னும் ஜெயலலிதா அவர்களுடைய புகழ் அப்படின்றது தமிழகத்துல ஓங்கி ஒழிச்சுட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜெயலலிதா அவர்களுடைய செயல், அவர்களுடைய அரசியல் பயணமானது அந்த வகையில இருந்தது அப்படின்னு பார்க்கப்படுது. இன்றளவுமே அம்மா என்று கூறினாலே ஜெயலலிதா அவர்களுடைய முகம்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மத்தியில வந்து கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா அவர்களுடைய குரல்ல மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு அவங்களுடைய அந்த கர்ஜனையான ஒரு குரல்ல ஒரு சொன்ன அந்த வாக்கியங்கள் வந்து இன்றளவும் தமிழக மக்களுடைய காதுகள்ல ஒழிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா தமிழக மக்களுடைய மனதுல அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஜெயலலிதா அவர்கள் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இன்றுடன் ஜெயலலிதா அவர்கள் மறைந்து 8 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. இன்றளவும் மக்கள் மனதில், அதாவது தமிழ்நாட்டு மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாகத்தான் ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை பிக் தமிழுடன் இணைந்திருங்கள். நன்றி.